வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இப்படி இருந்த கேக் இப்படி ஆயிடுச்சுன்ற கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கேக் 1.5 kgயில் கேட்டிருந்தாங்க. இது ரெயின்போ தீம் கேக்கு. அதனால நம்ம கலர் கலராக உள்ளே 3 கலரில் கேட்டிருந்தனால நான் செப்பரேட்டாக 3 கலர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது போக ப்ளைனாக ஒயிட் கலர் ஸ்பாஞ்சும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேக்கில் ஃபுல்லாகவே ஒரே ஃப்ளேவர் கேட்கல. அதாவது இப்போ ப்ளைனாக ஒரு கேக்னால் ரெயின்போ கேக்னாலுமே ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேட்காம ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணேன், ஒயிட் ஸ்பாஞ்சுக்கு சாக்கோ சிப்ஸ் கொடுத்துட்டேன். வெனிலா விப்பிங் க்ரீம் கொடுத்துட்டு சாக்கோ சிப்ஸ் கொடுத்துட்டு, இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்பாஞ்சுக்கு நான் எப்பயும் போல் பிங்க்னாலே ஸ்ட்ராபெரி தானே, ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுக்கலான்னு ஒரு பிளான், ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுத்தேன். இதுக்கு ஒவ்வொரு பைட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வரணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணி இதுக்கு ஸ்ட்ராபெரி கொடுத்துருந்தேன். அதுக்கு எல்லோ கலருக்கு பைனாப்பிள் போகலாமா பட்டர்ஸ்காட்ச் போகலாமா நான் கூட கேட்டேன். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர்ஸ்காட்ச் இறங்கியாச்சு. இந்த லேயருக்கு பட்டர்ஸ்காட்ச் கொடுத்தாச்சு எல்லோவுக்கு. இதே ரிப்பீட் மூடில் தான் போயிட்டு இருந்துச்சு. இதே தான் ஒயிட்டு, பிங்க்கு, பர்பிள், திரும்ப ஒயிட் வச்சேன். எப்பயும் போல் மறுபடி ஒயிட்டுக்கு சாக்கோ சிப்ஸ், நிறைய ஒயிட் சாக்கோ சிப்ஸ் கொடுத்துட்டு, பர்பிளுக்கு பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் கொடுக்கலான்னு பிளாக் கரண்ட் க்ரஷ் கொடுத்தோம். பர்பிளுக்கு அழகாக இருந்துச்சு பார்க்கவே, கலர் கலராக. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப கெடுதி தான். ஏன்னா இது ஃபுல்லாகவே கலர் தான். மோஸ்ட் ஆஃப் யாரும் கேட்காதீங்க இந்த மாதிரி. இது வேறு வழி இல்லாமல் நான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேட்டால், என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. அதனால் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், பேபிஸ்க்கு இவ்வளோ கலர் வேண்டாம் அப்படின்னு. இருந்தாலும் ஒன் டைம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டனால சரி போனால் போகிறான்னு பண்ணி கொடுத்தாச்சு. நான் எப்போவுமே இவ்வளோ கலர் யாருக்குமே ரெஃபர் பண்ண மாட்டேன். பேபிஸ் சாப்பிட்றதுனால எல்லாமே கலர் கெமிக்கல்ன்றதுனால. நீங்களும் பார்த்து கேக் ஆர்டர் பண்ணும்போது மைல்டான கலர்ஸாகவே கேட்டு சாப்பிடுங்க, அதான் நல்லதும் கூட. இப்போ கேக்கில் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு நான் க்ரெம் கோட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் செட் பண்ணிவிட்டு நான் மெயின் கோட்லாம் கொடுத்துட்டேன். இந்த கேக் செய்யும்போது நைட் ஆயிடுச்சு, ஒரு 12 o'clock இருக்கும். நான் மெயின் கோட் கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருந்தா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கேக்கில் ரெயின்போ கேக் தானே, ரெயின்போ டிசைன்லாம் போட்டுட்டு நைட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு படுத்துட்டேன். டிசைன் மட்டும் மார்னிங் கொடுத்துக்கலான்னு பார்த்தா, மார்னிங் அவளுக்கு இந்த டிசைன் பிடிக்கல, ப்ளைனாக ஒயிட்டில் வேணும்னு சொல்லிட்டா. வேறு வழியெல்லாம் வேகமாக நான் திரும்ப இதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளைன் ஒயிட்டில் போட்டு எப்படியும் முடிச்சுட்டு கொடுத்துட்டோம். அவள் பேபியோட பிக்லாம் சென்ட் பண்ண சொல்லி அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். அவன் பேர் த்ருவன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. கேக் பார்க்க அழகாகவே வந்துருந்துச்சு. என் ஃப்ரெண்டும் கேக் கட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தா. சூப்பராகவே இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தா. ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. உங்களுக்கும் இதேமாதிரி பர்த்டே கேக்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நான் மதுரை டிஸ்ட்ரிக்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. பாய்.